ஸோ ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நான் வந்து வீடியோ மேக் பண்ணுற இந்த டைம் எத்தனை மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மணி. ஸோ 11:18 ஆகுது. ஸோ அது 11:18 ஆகுது. ஸோ இது நான் எப்போ ரிலீஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரில. ஏன் வந்து நான் ராத்திரி வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி தான். ஸோ அது என்னென்னா இப்போ வந்து நான் இப்போ இருக்கிறது மதுரை. ஸோ மதுரையிலையும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி மண்டே. ஸோ நேற்றுலேருந்தே ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி பேஞ்சிட்ருக்கு. பட்டு இப்போ இந்த நேரத்தில் வந்து பெய்யலை. மழை வந்து ஸ்டாப்பாக தான் இருக்குது. பட் திருநெல்வேலி சைடு இன்னும் பயங்கரமாக பேஞ்சிட்ருக்கு. அதில் தூத்துக்குடி, தேனி, நீலகிரி, திண்டுக்கல், அப்புறம் கோவை, திருப்பூர் இந்த மாதிரி பகுதியிலலாம் வந்து இன்னும் மழை வந்து வந்துகிட்டே இருக்கான். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து திருநெல்வேலி சைடு, நாகர்கோவில், தூத்துக்குடி சைடு இந்த பிளேஸ்லலாம் இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஆடியோ அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. என்ன ஆடியோ அனுப்பிச்சி விட்டாங்க, அதில் என்ன எமர்ஜென்சி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ ஏன்னா இப்போ வந்து அந்த தென் மாவட்டத்தில் அந்த சைடு தூத்துக்குடி அந்த மாதிரியான நாகர்கோவில், தூத்துக்குடி அந்த சைடு எல்லா இதுலேயுமே இப்போ கரண்ட் இருக்காது. அந்த ஆடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன், நீங்களும் கேளுங்க. வணக்கம். டிடிடிஓ 24/7 தமிழ்நாடு அனைத்து சொந்தங்களுக்கும் காலை வணக்கம். நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் சகரடேஷ். தயவுசெய்து யாரும் திருச்செந்தூருக்கு வராதிங்க. நேற்று நைட்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த மெசேஜை மற்ற மாவட்டத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுவீங்களா இல்லை பண்ண மாட்டீங்களான்னு தெரியல. ஒரு அவசரமான பதிவு போட்டால் யாருமே ஃபார்வர்ட் பண்ண மாட்டேங்க. கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. திருச்செந்தூர் நிலைமை தலைகீழ போயிட்டு இருக்கு. இன்னும் 1 லட்சம் லிட்டர் தண்ணி திறக்க போறாங்களா தாமிரபரணி ஆற்றுல. என்ன கண்டிஷன் ஆகும்னு தெரியல. அதனால தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ள எந்த வண்டியும் வராதிங்க. நீங்கள் சபரிமலையிலேருந்து வாரீங்க நேரம் ஊரை பார்க்க போங்க. வேற எங்கேயும் சுற்றி பார்க்கணும் எதுவும் நினைக்காதீங்க. கன்னியாகுமரியும் இதே நிலைமை தான். திருச்செந்தூர் இப்போ பயங்கர மோசமாக இருக்குது. தயவுசெய்து யாரும் திருச்செந்தூருக்கு வராதிங்க. மெக்கானிக்கலோ எலக்ட்ரிஷியனோ யாரும் கிடையாது. நன்றி. ஸோ இது வந்து திருச்செந்தூர் அந்த சைட்லேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் அனுப்பிச்சி விட்டாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து ஒரு ஆடியோ காமிக்கிறேன். ஸோ அதுவும் ரொம்ப எமர்ஜென்சி தான். ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா, அம்பாசமுத்திரம், திருச்செந்தூர், தூத்துக்குடி இந்த சைடு எல்லாமே வந்து நிறையா டேம் எல்லாம் இருக்குல்ல, மணிமுத்தாறு சைட்லாம் இந்த மாதிரி நிறையா டேம் இருக்குது. ஸோ அந்த டேமில் வந்து இன்றைக்கி ராத்திரி வந்து தண்ணி திறக்க போகிறாங்க. அங்கே இருக்க கலெக்டரே வந்து எல்லாத்துட்டையும் சொல்லிட்டாங்க. ஸோ பக்கத்தில் எந்த கிராமம் இருந்தாலும் அந்த கிராமத்துலேருந்து அவங்கள வந்து சேஃப்டியாக வந்து கொண்டு வரதுக்கு நிறையா வந்து வேலைகள் போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஒருத்தவங்க வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த ஆடியோவும் கேளுங்க. சார் குழுவில் இருக்கிறவங்க யாராவது முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறாங்கன்னா அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லார்ட்டையும் சொல்லுங்கள் சார். மிகப்பெரிய ஆபத்து, வெள்ளப்பெருக்கு அதிகமாக போகுது. இனிமேல் தான் மழை அதிகரிக்க போகுது சார். இன்னும் இன்னைக்கு நைட்டு நாளைக்கெல்லாம் இன்னும் இதை விட கனமழை இருக்குது. செவ்வாய்க்கிழமைக்கு மழை இருக்குது. சென்னையில் பெஞ்சது 400-600 400 வரைக்கும் மில்லிமீட்டர். நமக்கு பெய்ய போயிடுறது 1000 மில்லிமீட்டர். தயவு செஞ்சு சொல்லிடுங்க. டேம் எல்லாம் திறக்க சொல்லிடுங்க. இப்போவே திறந்துட்டா நாளைக்கு திறந்தாங்கன்னா அதிக தண்ணி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும். தயவுசெய்து சொல்லுங்கள் சார். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் சார். பெரிய ஆபத்து இது. மக்களுக்கு கரண்ட் இருக்காது. செல்ஃபோன்லாம் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. கேண்டில்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, மெழுகுதிரிகள், பால், அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி வச்சுக்கோங்க சார். தயவு செஞ்சு கொஞ்சம் பத்திரமா இருங்க. ஆற்று கரையோரம் இருக்கவங்களாம் ரொம்ப பத்திரம் சார். தயவு செஞ்சு எல்லாரும் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய தென் மாவட்டங்கள் தான், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் தான் சார் ரொம்ப வெள்ளப்பெருக்கு இருக்குது. தயவு செய்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. நம்ம தென் மாவட்டம் அந்த பகுதி ஃபுல்லாகவே இப்போ சரியான வெள்ளப்பெருக்கு போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு அடுத்த நாளும் இன்னும் மழை நிற்காம தான் பெய்ய போகுது. ஸோ அதனால எல்லாருமே சேஃப்டியாக இருங்க. அங்கே இருக்கிறவங்க வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ரொம்ப சேஃபாக இருங்க. இங்கேயுமே மதுரை, விருதுநகர் இந்த 2 இடத்துலையும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டயத்தில் இப்போ ராத்திரி டயத்தில் வந்து இப்போ 11 மணி ஆயிருக்கு. ஸோ இந்த டயத்தில் மழை இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி வர மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு மட்டும் மழை இல்லை. ஸோ
நாளைக்கு மழை அதிகமாகும்னு நினைக்கிறேன். சென்னையில நம்ம வெள்ளம் சொல்றோம். ஆனா, அங்க இருக்கிறத காட்டிலும் இங்க இருக்கிறது ரொம்ப அதிகம். அது எப்படின்னா, ஒரு வருஷமா பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெய்யிற அளவுக்கு இப்ப தென் மாவட்டம் ஃபுல்லா பெஞ்சிட்டுருக்கு. ஸோ, அதனால அத்தியாவசியமான பொருட்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, அத எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமான சில விஷயங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சைட்ல இருக்கிறவங்க நல்லா சேஃப்டியா இருங்க. அங்க இருக்கிறவங்க நெறையா அப்டேட்ஸ் அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ, அத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நெனச்சேன். ஸோ, அ அதனால தான் வந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு. ஸோ, இத எப்படியாவது வந்து மக்கள்கிட்ட சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நெறைய பேர் அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. ஸோ, அதனால நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ, எல்லாருமே சேஃப்டியா இருங்க. அ பாய்.